இப்போ நொங்கு ஐஸ்கிரீம் எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தரேன். இது வெயில் காலத்துக்கு ரொம்ப குளிர்ச்சி, உடம்புக்கு நல்லது. ஐஸ்கிரீமும் குழந்தைகள் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இதை பண்ணுங்கள். நமக்கு எவ்வளோ ஐஸ்கிரீம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நொங்கு எடுத்துக்கோங்க. நான் ஒரு 10-12 நொங்கு எடுத்திருக்கேன். முதல்ல ஒரு 4-5 நொங்கை அடித்து கொரன்னு அரைச்சி வச்சுக்கணும் தனியாக, அதில் ஐஸ்கிரீமில் கலக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் மீதி இருக்கிற நொங்கெல்லாம் போட்டு அதில் ஒரு டம்ளர் பால் விட்டு தேவையான அளவுக்கு சர்க்கரை போடுங்க. கொஞ்சம் ஆஃப் சுகரே போடுங்க, ஏன்னா மில்க் மெய்ட் ஆட் பண்ண போகிறோம். அதனால சுகர் போட்டு அது நல்ல மிக்சியில் நல்ல மையாக அரைச்சிக்கோங்க. கொரன்னு கொஞ்சம் தனியாக அரைச்சி வச்சுருக்கோம், அது இருக்கட்டும். இது மையாக அரைச்சிக்கிட்டு இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீம் இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. நல்ல இதுவே பாருங்கள், ஒரு க்ரீம் மாதிரி தான் இருக்குது. நொங்க பாலில் போட்டு அரைச்ச உடனே நல்ல இதுவே ஒரு ஐஸ்கிரீம் மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஃப்ரெஷ் க்ரீம், தேவையான அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம், எவ்வளோ ஐஸ்கிரீம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃப்ரெஷ் க்ரீம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு அதோட கொஞ்சம் மில்க் மெய்டு, ஆஃப் சுகர் போட்டிருக்கோம், மீதி சுகருக்கு மில்க் மெய்ட், இதுலேயும் பால் மிக்ஸ் ஆகிருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மில்க் மெய்டை போட்டு இதில் கொஞ்சம் 1/4 டம்ளர், ஏன்னா இதில் மிக்சிலே ஒட்டிக்குங்கனால ஒரு 1/4 டம்ளர் மட்டும் பால் விட்டு கொஞ்சம் நல்லா அரைச்சிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிக்கிறது அதுக்காகத்தான் பிளெண்ட் பண்ணேன். இல்லை கரண்டினால் கலந்துக்கிட்டால் கூட சரி. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கணும். இப்போ அரைச்ச மில்க் மெய்டும் ஃப்ரெஷ் க்ரீமு, அதுக்கப்புறம் நொங்கில் பால் விட்டு சர்க்கரை போட்டு அரைச்சோம்ல அது, அதுக்கப்புறம் நொங்கை 1-2 அரைச்சி வச்சுருக்கோம்ல அது, இது 3ஐயும் சேர்த்து நல்லா கலந்துக்கங்க. நல்லா ஃபுல்லாக கலந்துக்கணும், ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற மாதிரி. இது மாதிரி நல்லா ஃபுல்லாக கலந்துட்டோம். இதை நல்லா மூடி ஏர் டைட்டாக ஃப்ரீசரில் வைக்கணும். நல்லா ஃப்ரீஸ் ஆகிறதுக்கு ஐஸ்கிரீம் மாதிரி. இப்போ ஃப்ரீசரில் வச்சுட்டோம், கொஞ்சம் நேரம் ஆகட்டும். அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் ஆனதுக்கப்புறம் எடுத்து நான் உங்களுக்கு காட்டுறேன், பாருங்கள். இப்போ ஃப்ரீசர்லேருந்து இந்த கலந்து வச்சதை நொங்கு தான் எடுத்துகிறோம் ஐஸ்கிரீமை. இப்போ நல்லா கெட்டியாகிடுச்சு. அதை ஒரு சின்ன பவுலில், கிளாஸ் பவுலில் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். கொஞ்சமாக நம்ம வேணும்னா இதை ஒரு டம்ளரில் போட்டு வச்சோன்னா குல்ஃபி மாதிரி கூட சாப்பிட்லாம். இது ஸ்டிக் ஐஸ்கிரீம் மாதிரி சாப்பிட்லாம். ரொம்ப கெட்டி ஆயிடுச்சு, அதான் எடுக்க வரல. வேணால் நம்ம ஸ்டிக் வச்சு ஸ்டிக் ஐஸாகவும் சாப்பிட்லாம், எப்படி வேணால் நம்ம டேஸ்ட்டுக்கு சாப்பிட்லாம். இப்போ ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். எடுத்து வச்சுட்டு இது மேலே நீங்கள் என்ன வேணால் சாப்பிங் பண்ணிக்கலாம். டூட்டி ஃப்ரூட்டி போடலாம், இல்லைன்னா சாக்கோ சிப்ஸ் போடலாம், எது வேணால். இது ஒயிட் கலருங்கிறனால இதுக்கு எது போட்டாலும் நல்லாயிருக்கும். நான் இப்போ என்கிட்ட டூட்டி ஃப்ரூட்டி இருக்குது, அதனால் சாக்கோ சிப்ஸ் இல்லை, அதனால் இதை போடுறேன். பாருங்கள், இது நொங்கு ஐஸ்கிரீம் எவ்வளோ நல்லா இருக்குது. வெயிலுக்கு குளிர்ச்சி, உடம்புக்கும் நல்லது. குட்டி பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் கொடுங்க.